நற்கருணையிலே தெய்வீக பிரசன்னத்திலே எங்களுக்கு ஆயிருக்கின்ற வல்லமை மிகுந்த கடவுளே, உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த அருமையான நேரத்தில் நீர் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி திடப்படுத்தி கொண்டிருக்கிற முதுமையிலான அருள் இரக்கத்திற்காக நன்றி சொல்கிறோம். இதோ திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். உமக்கு நன்றி சொல்கிறோம். திருப்பாடல் 107 குறிப்பிடுவது போல, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆம் ஆண்டவரே, எங்கள் வாழ்விலே ஒவ்வொரு நிமிடமும் உமது பேரன்பை நாங்கள் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும், உமக்கு ஏற்றவர்களாக இருந்தாலும் சரி, உம்மை விட்டு வெகு தூரத்தில் சென்றாலும் சரி, உமக்கு எதிராக பாவம் செய்தாலும் சரி, எங்களுடைய பலவீனங்களால் உம்மை மறுதளித்தாலும் சரி, நீர் எங்களோடு இருக்கிறீர். நீர் என்றும் நல்ல மனிதராக எங்களோடு இருக்கிறீர். எங்களை எல்லா நிலையிலும் அன்பு செய்கிற மாபெரும் கடவுளாய் எங்களோடு இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ மாதா தொலைக்காட்சி வழியாக பல்வேறு நிலைகளில் உமது பாதத்திலே மண்டியிட்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் வாயிலாக, ஒவ்வொரு சகோதர சகோதரியின் சார்பாக நாங்கள் உமக்கு இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம். இந்நாள் மட்டுமாய் கட்டி அரவணைத்து காத்து வழி நடத்தி கொண்டிருக்கிற உமது மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜெப கருத்துக்கள், எங்களுடைய தேவைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் உமது பாதத்தில் இந்த வேளையிலே, இந்த 1 மணி நேர ஆராதனையிலே ஒப்பு கொடுக்கிறோம். உம்மால் ஆகாத காரியம் இந்த உலகத்திலே எதுவும் கிடையாது. உம்மால் முடியாத காரியங்கள் எதுவும் இல்லை என்பதை உணர்ந்த நாங்கள் உமது அற்புதத்தையும் நீர் செய்த அதிசயத்தையும் எங்களால் சொல்லி முடியாத ஆண்டவரே. எனவே உமக்கு இந்த பாடலோடு இணைந்து நன்றி எறிதல் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆமென். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே, ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத
உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே, வனாந்தர வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே, வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே, வனாந்தர வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். எல்லாமே உம்மாலாகும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. எங்களை எந்நாளும் பராமரித்து வரக்கூடிய அன்பு தெய்வமே இறைவா, நீர் எங்களை இந்த அளவிற்கு ஆசீர்வதித்திருக்கிறீர். இந்த நாள் வரை ஆசீர்வதித்திருக்கிறீர். எங்களை முழுமையாக உமது பராமரிப்பிலே பத்திரப்படுத்தியிருக்கிறீர். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்த நாங்கள் விளைகின்றோம். எப்படி எங்கள் நன்றியை உமக்கு சொல்வது? எந்த வகையில் உமக்கு எங்களுடைய நன்றி கடனை செலுத்துவது? புகழ் பாக்களால் உமக்கு நன்றி செலுத்துவது போதுமோ? அல்லது காணிக்கை பொருட்களினால் உமக்கு நன்றி செலுத்துவது போதுமோ? எந்த வகையில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது என்பதை ஆண்டவரை நாங்கள் சிந்திக்கின்றோம். லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம். நற்கருணை ஆண்டவரே இயேசுவே, உம்மை காண வேண்டும் என்பதற்காக உடல் பலவீனமான, உருவத்தில் குள்ளமான அந்த மனிதன் ஒரு மரத்தின் மீது ஏறி யாரும் பார்க்காத வகையில் தன்னை மறைத்து கொண்டு, ஆண்டவர் இந்த சாலையிலே வருவார், நான் அவரை காண வேண்டும் என்ற ஆவலோடு காத்திருந்தது போல, ஆண்டவரே, எங்களுடைய இயலாமையை மனதில் கொண்டு, எங்களுடைய உருவம், எங்களுடைய நோய் நொடிகள், எங்களுடைய பலவீனங்கள் இவற்றையெல்லாம் சுமந்து கொண்டு அந்த மரத்தில் ஏறி நாங்களும் சக்கேவை போல உட்கார்ந்து, இதோ இந்த மாதா தொலைக்காட்சியிலே இந்த நாளிலே இந்த நேரத்திலே நற்கருணை ஆராதனையிலே பங்கேற்க வேண்டும் என்ற பேர் ஆர்வத்தோடு சக்கேவுக்கு இருந்த மனநிலையோடு, ஆண்டவரே, இதோ இந்த சாலையிலே, இதோ இந்த நேரத்திலே
என் ஆண்டவர் இயேசு வருகிறார், நான் ஒருமுறை அவரை கண்டு கொண்டாலே போதும் என்ற எண்ணத்திலே நாங்களும் காத்து கிடக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய எதிர்பார்ப்புக்காக, உம்மை பார்ப்பதற்காக, உம்மோடு பேசுவதற்காக ஆண்டவரே நாங்களும் இதோ எங்களுடைய இயலாமைகளை எல்லாம் சுமந்து கொண்டு இந்த மரத்தின் மீது ஏறி அமர்ந்து தன்னம் தனியாக ஆண்டவரே யாருக்கும் நம்மை வெளிப்படுத்தாத வண்ணமாக ஆண்டவரே உம்மை பார்க்க ஆசித்திருக்கிறோம். வாஞ்சையோடு நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி அருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது பிரசன்னம், உமது வருகை சக்கேவு என்று பெயர் சொல்லி அந்த மனிதரை இறக்கிவிட்டது போல ஆண்டவரே, உமது பிரசன்னம், உமது வருகை எங்களையும் எங்களுடைய இயலாமைகளிலிருந்து இறக்கி உம்மை முகமுகமாக பார்ப்பதற்கான வாய்ப்பை தந்தமைக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நன்றியை நாங்கள் எப்படி சொல்வது? அதையும் சக்கேவிடமிருந்தே நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, மனமாற்றம் என்பதே நாங்கள் உமது பாதத்தில் வைக்கக்கூடிய மிக உயர்ந்த ஒரு நன்றி எறிதல் என்பதை உணர்கிறோம். ஆண்டவரே, தீமைகளிலிருந்து, தீயோர்களுடைய அணுகுமுறைகளிலிருந்து, தீய பழக்க வழக்கங்களிலிருந்து, பிறருக்கு எதிரான சதி வேலைப்பாடுகளிலிருந்து, எங்களுடைய இயலாமைகளிலிருந்து ஆண்டவரே நாங்கள் மனமாற்றம் அடைந்து உமக்கு அதிகமான மனமாற்றத்தை எங்களுடைய காணிக்கையாக, எங்களுடைய நன்றி எறிதலாக உமது பாதத்திலே தருகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு தெரியும், சக்கேவுக்கு நீர் சொன்ன அதே வார்த்தையை நீர் இன்று எங்களையும் பார்த்து சொல்கிறீர். இன்று இந்த இல்லம் மீட்பு அடைந்தது. சக்கேவு என்ற ஒரு மனிதனுடைய மனமாற்றம் அந்த குடும்பத்தாருக்கே மீட்பளித்தது போல ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருடைய மனமாற்றமும் எங்களுடைய குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் மீட்பை தருகிறது என்பதை உணர்கிறோம். அதுவே மிக சிறந்த நன்றியறிதலாக ஆண்டவரே உமது பாதத்திலே தருகிறோம். எங்களது மனமாற்றத்தை காணிக்கையாக ஏற்று எங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்மோடு பேசவும், உம்முடைய பிரசன்னத்தில் வாழவும் அருள் தாரும். ஆமேன். ஆயிரம் துதி பாடல் எந்த நாவினில் அசைந்தாடும். ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உனை பாட. ஆயிரம் துதி பாடல் எந்த நாவினில் அசைந்தாடும். ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உனை பாட. ஆண்டவா உனை பாட. ஆண்டவா உனை பாட. ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உனை பாட.
ஆண்டவா உனை பாட பகல் ஒளியும் பால் நிலவும் ஒளியால் உனை பாட அலைக்கடலும் அதன் சிறப்பும் கருணையை தினம் பாட பகல் ஒளியும் பால் நிலவும் ஒளியால் உனை பாட அலைக்கடலும் அதன் சிறப்பும் கருணையை தினம் பாட பழலைகளின் தேன்மொழிகள் தூய்மையின் நிறம் பாட யாதுனது திருப்புகழை கவியால் நிறம் பாட ஆண்டவா உனை பாட ஆண்டவா உனை பாட ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உனை பாட ஆயிரம் துணை பாடல் எந்த நாவினில் அசைந்தாடும் ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உனை பாட ஆண்டவா உனை பாட ஆண்டவா உனை பாட ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உனை பாட ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உனை பாட. இதோ இந்த பதிலுரை பாடல் வழியாக இன்னும் அதிகமாக நாங்கள் உம்மை புகழ்ந்து பாடப்போகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இந்த புகழுரையை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று வேண்டி நிற்கிறோம் ஆண்டவரே. திருப்பாடல் 107 நாம் சொல்ல வேண்டிய பல்லவி: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரால் மீட்படைந்தோர், எதிரியின் கையினின்று அவரால் மீட்கப்பட்டோர், கிழக்கினின்றும் மேற்கினின்றும் வடக்கினின்றும் தெற்கினின்றும் பல நாடுகளினின்றும் ஒன்று சேர்க்கப்பட்டோர் சொல்வார்களாக. பல்லவி: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. பாலை நிலத்தில் பாழ்வெளியில் சிலர் அலைந்து திரிந்தனர். குடியிருக்குமாறு ஒரு நகருக்குச் செல்ல அவர்கள் வழி காணவில்லை. பசியுற்றனர், தாகமுற்றனர், மனச்சோர்வுற்று களைத்து போயினர். பல்லவி: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. தம் நெருக்கடியில் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்குற்ற துன்பங்களிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார். நேரிய பாதையில் அவர்களை வழி நடத்தினார். குடியிருக்கும் நகரை அவர்கள் அடையச் செய்தார். பல்லவி: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவரின் பேரன்பை முன்னிட்டு மானிடர்களுக்காக அவர் செய்த வியத்தகு செயல்களை முன்னிட்டு அவர்கள் அவருக்கு நன்றி செலுத்துவார்களாக. ஏனெனில் தாகமுற்றோருக்கு அவர் நிறைவளித்தார், பசியுற்றோரை நன்மையால்
நிரப்பினார். பல்லவி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. உமது பேரன்பை குறித்து ஆண்டவரே நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு கூட இருந்து எங்களுக்காக இதோ எல்லா சூழ்நிலைகளிலும் உதவி செய்து வருகின்றீர் ஆண்டவரே. உம்மை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆராதனை வேளையிலே. ஆண்டவரே, பசியுற்று தாகமுற்று மனச்சோர்வுற்று களைத்து போயிருந்த நிலையிலே இதோ மக்கள் தம்முடைய நெருக்கடியில் உம்மை கூவி அழைக்க அவர்களுக்கு இருந்த துன்பங்களிலிருந்து நீர் அவர்களை விடுவித்தீர். அவர்கள் இன்புற்று உம்முடைய பேரன்பை அனுபவித்து உம்மை போற்றி புகழ்ந்தார்கள். இதோ அவர்களோடு கூட இணைந்து நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து இந்த ஆராதனை வேளையிலே எங்களை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சோர்வுற்றாலும் களைப்புற்றாலும் வீழ்ந்து கிடந்தாலும் நோயுற்றிருந்தாலும் தோல்வியுற்றிருந்தாலும் எப்படிப்பட்ட நிலைகளில் இருந்தாலும் ஆண்டவரே உம்மைத்தான் கூவி அழைக்கிறோம். எங்களுடைய மனித நிலையில் எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமே முடியாத நிலையில் உம்மை தேடி வருகின்ற பொழுது கூட இப்பொழுதுதானே என்னை தேடுகிறாய் என்று நீர் எண்ணாமல் நாங்கள் தேடி வருகின்ற அந்த நேரத்தில் அப்படியே அணைத்துக் கொள்கின்ற கடவுளாய் இருக்கிறீரே. உம்மை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரே. பாவங்கள் செய்து விடுகிறோம், பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்கிறோம். மீண்டுமாக அதே பாவங்களை தெரிந்தும் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களை பல நேரங்களில் நாங்கள் மறந்து போகிறோம், உம்மையும் கூட மறந்து போகிறோம், பாவத்தில் வீழ்ந்தே கிடக்கிறோம். ஆனாலும் பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும் என்று தேடி வருகின்ற பொழுது நீர் ஒருபோதும் நீ தெரிந்துதானே செய்து கொண்டிருக்கிறாய் என்று எங்களை விரட்டி அடிக்காமல் அப்படியே எங்களை அணைத்துக் கொள்கின்ற கடவுளாய் இருக்கிறீர். இதை நினைத்துத்தான் உம்மை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆராதனை வேளையிலே ஆண்டவரே. ஆண்டவரே, பல சூழ்நிலைகளினால் நெருக்கடிகளுக்கு தள்ளப்பட்டு சவால்களை எதிர்கொண்டு புறக்கணிக்கப்பட்ட நிலைகளில் இருந்து கொண்டு தான் இருக்கிறோம். எவ்வளவுதான் சமத்துவம் பேசினாலும் பல நேரங்களில் தாழ்வுற்ற நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டுதான் இருக்கிறோம். கடவுளே உமக்கு கண்ணில்லையா என்று கதறி துடிக்கிறோம், உம்மை திட்டுகிறோம். எங்களுக்கு யாருமே இல்லையே, நீர் கூட எதுவும் செய்ய மாட்டீரா என்று கைவிடப்பட்ட நிலையிலே துடிக்கிறோம். ஆனாலும் கூட வேற வழி இல்லை, ஆண்டவர்கிட்ட தானே போகணும் என்று தேடி வருகின்ற பொழுது நீ என்னை அன்று திட்டினாயே, என்னை இப்படி சொன்னாயே, இப்பொழுது நீ என்னை தேடித்தானே வந்திருக்கிறாய் என்று நினைத்து கொள்ளாமல், வா என் மகளே, வா என் மகனே, உனக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறேன், உனக்காகத்தான் நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அப்படியே அணைத்துக் கொள்கிறீரே ஆண்டவரே. ஆறுதலாய் அரவணைப்பாய் இருந்து தேற்றுகிறீரே ஆண்டவரே. உம்மை நினைத்து பார்த்து இதோ ஆராதித்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்படி எத்தனையோ நிலைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே குவிந்து கிடக்கின்றன. குமுறி குமுறி அழுதாலும் குலுங்கி குலுங்கி கதறினாலும் நாங்கள் உம்மை தவிர வேற யாரையும் தேடிச் செல்ல முடிவதில்லை.
உம்மிடமிருந்தே நாங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ள தேடி வந்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேற்றியருள்வீர் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய பேரன்பை இன்னும் அதிகமாக சுவைத்து அனுபவித்து அதை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே பிறருக்கும் கொடுக்கக்கூடிய கருவிகளாக வாழ, ஒரு தூண்டுதல்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதையும் நாங்கள் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம், உணரச் செய்து கொண்டும் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த வேளையிலே எங்கள் நெஞ்சத்திலிருந்து, எங்களுடைய உள்ளத்தாழத்திலிருந்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் கோவில் கட்டி உம்மை புகழ்ந்து கொண்டே இருக்கிறோம். எங்களுடைய உள்ளமெனும் ஆலயத்தில் நீர்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் ஆழமாக நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஒப்படைக்கிறோம் எங்களை. தொடர்ந்து இதே போல உம்முடைய பேரன்பை சுவைக்கக்கூடிய வரத்தை, அருளை தொடர்ந்து எங்களுக்கு தாரும். ஆமேன். நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உன்னை அழைத்தே நீ வா வா. சிந்தையெல்லாம் கொந்தழுதே, சிந்தையெல்லாம் கொந்தழுதே, சொந்தமெல்லாம் நீரானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உன்னை அழைத்தே நீ வா. மொழி பேசும் இன்பமுகில் இயேசு என்னாலும் நண்பன் நீயே. அன்பு மொழி பேசும் இன்பமுகில் இயேசு என்னாலும் நண்பன் நீயே. கண்ணின் மணி போல காத்திடுவோனே, கண்ணின் மணி போல காத்திடுவோனே, உன் அன்பு ஒன்றே நானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உன்னை அழைத்தே நீ வா வா. வாடி முழு நிலவே வாழும் உயிர் சுடரே நீ இன்றி வாழ்வேதையா. வாடி முழு நிலவே வாழும் உயிர் சுடரே நீ இன்றி வாழ்வேதையா. பாடி வரும் தென்றலில் ஆடிடும் மலராய், பாடி வரும் தென்றலில் ஆடிடும் மலராய், உல்லாசி தந்தாய் மகிழ்வேனையா. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தே உன்னை அழைத்தே நீ வா வா. சோகம் வந்து தாக்கும் போது என்னை காக்கும் என்னாய நீயே அன்றோ. சோகம் வந்து தாக்கும் போது என்னை காக்கும் என்னாய நீயே அன்றோ. பாச
கொண்ட உள்ளம் பேசும் உந்தன் நாமம், மாசு கொண்ட உள்ளம் பேசும் உந்தன் நாமம். இயேசு எந்தன் வாழ்வின் தெய்வம் நீ. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன், நீ வா வா. சிந்தையெல்லாம் தொந்தழுதே, சிந்தையெல்லாம் தொந்தழுதே, சொந்தமெல்லாம் நீதானே. நெஞ்சமெல்லாம் கோவில் செய்தேன், உன்னை அழைத்தேன், நீ வா. யோசித்து பார்க்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில் ஒரு தாயினுடைய அன்பு எவ்வளவு மகத்துவமானதாக இருக்கிறது. குழந்தையை சுமப்பது என்பது இந்த உலகத்தில் இருக்கிற வழிகளுக்கெல்லாம் மிக பெரிய வழி. இதை அறிந்தும் தெரிந்தும் ஒவ்வொரு தாயும் தன்னுடைய மகவை சுமப்பதற்கு தன்னையே தயாரித்துக் கொள்கிறாள். அவளது பிரசவத்தின் பொழுது அவள் உடல் அனுபவிக்கிற வேதனை என்னவென்பது அவருக்கு தெரியும். முதல் குழந்தை, மீண்டுமாய் குழந்தை, மீண்டுமாய் குழந்தை என்று தெரிந்தும் புரிந்தும் அறிந்தும் அதை ஏற்றுக்கொள்கிறாள். தன்னுடைய குழந்தை உறங்காமல் உண்ணாமல் தவிக்கிற சமயங்களில் எல்லாம் கண்ணீரோடு கூட அதற்காக விழித்தே கிடக்கிறாள். எல்லோரும் அவரவர்களுடைய அலுவல்களில் ஆர்வத்தோடு செயல்படுகிற நேரங்களில் எல்லாம் தன்னுடைய குழந்தையை குறித்த எண்ணத்திலேயே பல நேரங்களில் மூழ்கி விடுகிறாள். தனக்கு பிறந்திருக்கிற இந்த குழந்தை எதிர்காலத்தில் எப்படி இருப்பானோ, எப்படி இருப்பாளோ என்கிற எண்ணம் அவளுடைய எல்லா தருணங்களிலும் மிஞ்சி நிற்கிறது. இதோ அந்த குழந்தையின் படிப்பு காலங்களில் இவன் நல்லா படிக்கணும், நல்லா விளையாடணும், ஒரு ஆரோக்கியமான குழந்தையாக வளர வேண்டும் என்பதில் அதிக கவனத்தோடு இருக்கிறாள். அந்த குழந்தைக்கு உணவு கொடுப்பதிலிருந்து அதை உறங்க வைப்பது வரை எல்லாவற்றிலும் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறாள், முழுமையாக அர்ப்பணிக்கிறாள். ஆண்டவரே, நாங்கள் யோசித்து பார்க்கிறோம். ஒரு குழந்தையை பெற்றெடுத்த எங்களது தாய் அல்லது சில குழந்தைகளை பெற்றெடுத்த எங்களுடைய தாய் எங்கள் மீது எத்தகைய வாஞ்சையோடு, எத்தகைய பேரன்போடு ஒவ்வொரு முறையும் எங்களை நெருங்கிக் கொண்டே இருக்கிறார். அந்த வகையில் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிரையும் பெற்றெடுத்த ஒரு தாயாக உன்னுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருந்திருக்க முடியும்? பல நேரங்களில் ஒரு தாய் என்பவள் கடவுளிடமோ இல்ல பெரிய பெரிய அதிகாரிகளிடமோ தன்னுடைய குழந்தைக்காக கையேந்துகிற ஒரு மனநிலையை பார்க்கிறோம். மன்னிச்சுக்கங்க, என்னுடைய குழந்தையை ஏற்றுக்கொள்ளுங்க என்று ஒவ்வொரு இடத்திலும் மடிப்பிச்சை கேட்கிறவளாக இருக்கிறாள். ஆண்டவரே, உம்மை நாங்கள் இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவா இந்த தாயையும், ஏன் எங்களுடைய தந்தையையும் கூட எங்களுக்கு உறவாக தந்திருக்கிறீர். உறவுகள் என்பது உம்முடைய நீட்சிதான். நீ எங்களை எப்படியெல்லாம் அன்பு செய்கிறீர் என்பதை தான் இந்த உறவுகள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய தாய். ஆண்டவரே, எங்கள் மீது பேரன்பு கொண்டவரே, உம்முடைய இந்த பேரன்புக்கு நாங்கள் என்ன சொல்வோம், எப்படி சொல்வோம்? ஆமாண்டவரே, உம்முடைய பேரன்பு எப்படிப்பட்ட வார்த்தைகளாலும் சொல்லி தீர்க்க முடியாதது. உம்முடைய பேரன்பை எப்படி நாங்கள் உணர்ந்து கொண்டாலும் அதில் இன்னும் ஏதோ ஒன்று மிச்சம் இருந்து கொண்டே இருக்கும். அத்தகைய பேரன்புக்காக நன்றி கூறுகிறோம்.
இதோ விவிலியத்தின் ஒவ்வொரு இடத்திலும் கண்ணீர் வெடிக்கிற கடவுளாய், எங்களை கை கோர்த்து நடக்கிற கடவுளாய், எங்களை மார்போடு அணைத்துக் கொள்கிற தெய்வமாய் உம்மை அடையாளப்படுத்திக் கொண்டே இருக்கிறீர். தாயே, தந்தையே, உயிரே, உண்மையே, உம்மை இறுக பற்றி கொள்ள வேண்டும். அந்த தாயின் அன்பிலே நாங்கள் உம்மை பார்க்க வேண்டும். தந்தையின் பாசத்திலே உம்மை இன்னும் இன்னும் அதிகமாக அனுபவிக்க வேண்டும். ஆமாண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளும் உம்முடைய அன்பினுடைய நீட்சிதான், உம்முடைய அன்பின் நீட்சிதான். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். இதோ ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை மார்போடு அணைத்துக் கொள்வது போல, எதற்கும் கவலைப்படாத மகனே, எதை பற்றியும் மருந்தாதே மகளே என்று சொல்லி தன்னுடைய நெஞ்சுக்குள் அப்படியே புதைத்துக் கொள்வார், பத்திரப்படுத்துவார். அப்படிப்பட்ட தேவன் நீர், அப்படிப்பட்ட தெய்வம் நீர், எங்களுடைய மன கவலைகளை எல்லாம் தீர்க்கிற கடவுள் நீர். நன்றி, நன்றி, நன்றி. மார்போடு அணைப்பாரே இயேசுவே, மனக்கவலை தீர்ப்பாரே இயேசுவே, நன்றி. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். குழந்தை பிறந்து 8 மாசத்துக்கு மேல ஆகுது, இன்னும் நடக்கல அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க சொன்னதை கேட்டுட்டு, எழுந்திரு மகனே, எழுந்திரு மகளே, அப்படியே அம்மாவோட கையை பிடிச்சுக்கிட்டே நடந்து வா என்று சொல்லி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு நடக்க சொல்லி தருவார். ஆம் ஆண்டவரே, நாங்கள் அப்படி விழுந்து கிடக்கிற நேரங்கள்ல எங்களுடைய கைகளை கோர்த்து பிடித்துக் கொண்டு, இதோ என்னுடைய மகனை பாருங்க, என்னுடைய மகளை பாருங்க என்று சொல்லி உயரத்துல உயரத்துல எங்களை நிறுத்தி வைக்கிற தெய்வமாக இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். நன்றி இயேசுவே. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆண்டவரே, உண்மைக்காக குரல் கொடுத்தீங்க, உண்மைக்காக எப்பொழுதுமே நீங்கள் பேசிக்கொண்டே இருந்தீங்க. அந்த பிலாத்துவின் முன்னிலையில உண்மைக்கு சான்று பகர்வதுதான் என்னுடைய பணி அப்படின்னு சொல்லி உறுதியோட நின்றீங்க. ஆமாண்டவரே, ஆமாண்டவரே,
எங்களுக்காக மரித்த ஒரு தெய்வம் நீங்களாக மட்டும்தான் இருக்க முடியும். ஆண்டவரே, எங்களுடைய சுமைகளை, எங்களுடைய பாரங்களை, எங்களுடைய பாவங்களை சுமந்த தெய்வமே நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. எனக்காக மரித்தாரே, என் பாரம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாரம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் நேசர் தேற்றுவார். ஆண்டவரே, எங்களுக்கு பல நேரங்கள்ல எங்களை விட்டுட்டு போயிருவீங்களோங்கிற பயம் வந்துருது. ஒரு குழந்தை தன்னுடைய தாய் இல்லை அப்படின்னா அதற்கு எப்படி இந்த உலகமே வேறாக தெரியுமோ, மற்றவர்கள் எல்லோருமே பயமுறுத்துகிறவர்களாக தெரிவார்களோ, அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாங்க போயிடுறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை விட்டு விலகி விடாதேயும். நீர் எங்களோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையின்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் எங்க கூடவே இருங்கப்பா. எங்களை அணைத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களுடைய கரங்களை இறுக பிடித்துக் கொள்ளுங்கப்பா. நாங்களே விலகி ஓடினாலும் கூட ஒரு தாய் தன்னுடைய மகனுடைய அந்த பயணத்தை குறித்து அக்கறையுள்ளவளாக கரங்களை இறுக்கமா பிடிச்சுக்குவாங்களே. ஆண்டவரே, அப்படி எங்களை இறுக்கமா பிடித்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. எங்களை விட்டு விடாதே, விட்டு விடாதே. ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கைவிடாத தெய்வமே, எங்களை தேற்றுகிற நல்ல தெய்வமே, எங்களுக்கு தாயாக தந்தையாக இருந்து எங்களை என்னாலும் அரவணைத்துக் கொள்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் நன்றி வகையோடு நாங்கள் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுத்த இந்த திருமணி ஆராதனை நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இதோ நாங்கள் உமது திருப்பாதத்தில் ஒப்படைத்த அத்தனை நன்றி மலர்களையும் ஆண்டவரே நீரே உமது பலியாக ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இதோ எங்களது வாழ்க்கையில் நாங்கள் எத்தனை முறை உம்மை விட்டு விலகி ஓடி போயிருந்தாலும், பாவத்தினால் உம்மை நோகடிக்க செய்திருந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களை விலகாது எங்களை விட்டு அகலாத தெய்வமாய் இருக்கிறீரே. இதோ இந்த நேரத்திலே இந்த மாபெரும் பேரன்பிற்காய், உமது மாபெரும் நன்மைத்தனத்திற்காய், உமது இரக்கத்திற்காய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிற இந்த நேரத்தை நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இந்த நாளிலே பல்வேறு நிலைகளிலே இதோ இந்த குடும்பங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த திருமணி ஆராதனையிலே, இந்த நற்கருணை ஆராதனையிலே ஆண்டவரே, நாங்கள் எங்களது குடும்பங்களையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மாதா தொலைக்காட்சி குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இதோ பல்வேறு மக்களுடைய ஜெபங்களை ஒப்பு கொடுக்கிறோம், வேண்டுதல்களை ஒப்பு கொடுக்கிறோம், கவலை கண்ணீரை ஒப்பு கொடுக்கிறோம், தேவைகளை ஒப்பு கொடுக்கிறோம். வாழ்க்கையில் அவர்கள் சந்திக்கின்ற அத்தனை சவால்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். குழந்தைகளை, பெரியவர்களை, இளைஞர்களை, இதோ வீடுகளிலே தனிமையில் இருக்கின்றவர்களை, நோயாளிகளை, இந்த உலகத்தையே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சமாதானம் இன்றி கிடக்கின்ற உலகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். பல்வேறு நிலைகளில் துன்ப நிலையில் இருக்கின்ற உலகத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உலகிலே பல்வேறு நாடுகளிலே அகதிகளாய், அனாதைகளாய், எல்லாவற்றையும் இழந்து வாழ்கின்ற ஏழை எளிய மக்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்.
கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் உமது கரங்களிலே இவர்களை ஒவ்வொருவரையும் ஏந்திக் கொள்ளும் ஐயா. உமது பேரன்பை எங்களுக்கு நிறைவாக அருள வேண்டும் என்ற நேரத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே, உங்களால் இயலாதது ஒன்றுமில்லை என்பதை உணர்கிறோம். என்னை விட்டு விலகி உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று நீர் சொன்னதையும் நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபமாய் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும், எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. என்னாலும் எங்களோடு தங்கியிரும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் இல்லாத நேரம், நீர் இல்லாத நாள் எங்களுக்கு நேரமாயும் நாளாயும் இருக்க வாய்ப்பில்லை ஆண்டவரே. எங்களை விட்டு விடாதையும், எங்களை விட்டு விலகாதையும், எங்களோடு தங்கியிரும். உமது அன்பை எங்களுக்கு இன்னும் நிறைவாக கொடுத்தருளும். ஆமென். இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் தீரப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். உள்ளத்தின் தீரப்பே நீயாவாய், உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஒளியின் சுடரும் நீயாவாய், ஒளியின் ஓசையும் நீயாவாய். ஒளியின் சுடரும் நீயாவாய், ஒளியின் ஓசையும் நீயாவாய். ஓசையும் தாளமும் நீயாவாய், ஒளிக்கும் வெண்கலம் நீயாவாய். ஓசையும் தாளமும் நீயாவாய், ஒளிக்கும் வெண்கலம் நீயாவாய். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீ இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ஆண்டவரே, நீர் இல்லாத வாழ்வு வாழ்வாகாது என்பதை உணர்ந்திருக்கிறோம். இதோ இந்த திருப்பாடல் 107 தியானிக்கிற பொழுது
உமது மாபெரும் பேரன்பையும் உமது மாபெரும் இரக்கத்தையும் எல்லா நிலையிலும் நீர் எங்கள் மீது வைத்திருக்கிற அந்த மாபெரும் அன்பையும் நாங்கள் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். இதோ எங்கள் பலவீன நேரங்களிலே, எங்களுடைய தவறான நேரங்களிலே, உமது திருவுளப்படி நடக்க முடியாத நேரங்களிலே, எல்லா வேலைகளிலும் நீரே எங்களோடு உடனிருந்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தொடர்ந்து ஆசீர்வதியும், கண்டித்து திருத்தும், வழி நடத்தும். உமது சித்தப்படி நாங்கள் உமது திருவுளத்தை எந்நாளும் நிறைவேற்றக்கூடிய அந்த அருளையும் இரக்கத்தையும் எங்களுக்கு தந்து வழி நடத்தும். ஆமென். 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 அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. உலகளாலே மனிதரிதனை அறிய இயலா குறையை நீக்க நம்பிக்கையின் உறவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திரு உடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
வாழ்க 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 மரியே வாழ்க 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 இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.